Praise Lord friends, I hope you guys are doing very well in the mighty name of Jesus. கடவுள் எல்லாரையும் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்னைக்கு நான் வசனம் பாத்தீங்கன்னாக்கா Psalm 34 verse 18 என்ன சொல்லுதுனாக்கா, The Lord is close to the broken hearted and save those who are crushed in the spirit என்றார். யார் ஒருத்தர் மன வேதனையில மன கஷ்டத்தோட இருக்கிறாங்களோ, அவங்க இதயத்தை ஒன்றி போய்க்குதோ, அவங்க கூட தான் கடவுள் எப்பவுமே இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கடவுள் ரொம்ப நேசிப்பார். எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் கடவுள் நம்மள விட மாட்டார். ஏன்னா நம்ம கடவுள் நேசிக்கிற கடவுளா இருக்கிறாரு இல்லைங்களா. நம்ம ஃப்ரெண்ட்ஸா ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், நம்ம நேசிக்கிறவங்களா ஆகட்டும், நம்மள எவ்வளவு மன கஷ்டம் பண்ணிருக்கலாம், நம்ம இதயத்தை ஒடிச்சிருக்கலாம். ஆனா கடவுள் நம்மள இதயத்தை ஒடிக்கிற கடவுளே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம கடவுள் நேசிக்கிற கடவுளா இருக்கிறாரு இல்லைங்களா. கடவுள் நீங்க நம்பினீங்கன்னா, விசுவாசிங்கனாக்கா, அவரோட வழியில நீங்க நடந்தீங்கன்னாக்கா, கடவுள் கண்டிப்பா நிச்சயமா உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாரு. ஆனா என் வாழ்க்கை நான் அப்படித்தான் நிறைய விஷயத்துல ஒன்று போய் கடந்தேன். ஆனா கடவுள் என்ன தேர்ந்தெடுத்தாரு. அதே மாதிரி உங்களே தேர்ந்தெடுக்கட்டும். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். God bless you.